வணக்கம். ராஜராஜன் தர்பார் வரலாற்று துளிகள் 8 நவம்பர். முதலில் 1680 இத்தாலியை சேர்ந்த வீரமாமுனிவர் ஜோசப் கான்ஸ்டன்டைன் ஜோசப் வெஸ்கி, வீரமாமுனிவர் என்று நம்மால் அழைக்கப்படுவார். அவர் இந்தியாவுக்கு இயேசுநாதர் பற்றி தமிழில் இயேசுநாதரை பற்றி தேம்பாவணி என்ற நூலை இயற்றுகிறார். தமிழில் முதலாக ஒரு சதுர அகராதி என்ற டிக்ஷனரியை ஃபார்ம் பண்றார். திருக்குறளை லத்தீன் மொழியில மொழிபெயர்க்கிறார். இதுக்கு முன்னாடி 1661 பார்த்தோம்னா சீக்கிய மதகுரு 7வது மதகுரு ஹரிராய் அவர்கள் மறைந்த தினம். இவர் மதகுருவா வரும்போது அங்க அவுரங்கசீப்புக்கும் அவருடைய சகோதரர் தாராஷிகோவுக்கும் வாரிசு சண்டை. இவர் தாராஷிகோவுக்கு சப்போர்ட் பண்றார். இவருடைய மகன் ராம்ராய் அவுரங்கசீப்புக்கு ஆதரவு கொடுக்கிறார். அதனால மகனை சீக்கிய சமூகத்தை விட்டு அனுப்பிவிட்டு இன்னொரு மகன் ஹரிகிருஷ்ணன் என்பவரை மதகுரு ஆக்கிறார். 5 வயது பாலகுரு என்று அழைக்கப்படுகிறார். அவர் காலத்துல டெல்லியில அம்மை நோய் வரும்போது அவர் அங்க இருக்க லேக்ல இருந்து எல்லாத்துக்கும் ட்ரீட் பண்ணி அம்மை நோயை சரிப்படுத்தினார். அந்த இடம் தான் இன்னைக்கு டெல்லியில பங்களா சாஹிப் குருத்வாரா என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கடுத்தது 1895 வில்மன் ரோன்டென்ஷன் என்பவர் எக்ஸ்ரேயை கண்டுபிடிக்கிறார். ஹை ஸ்பீட் எலக்ட்ரான்ஸை ஒரு மெட்டல்ல மோதும் போது ஒரு எனர்ஜி வெளியில வருது, கதிர். அதுக்கு என்ன பேர் கொடுக்குறதுன்னு தெரியாம ஆரம்பத்துல எக்ஸ் ரே அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறார். கணக்குல அல்ஜிப்ரால வைப்போம் இல்லையா, எக்ஸ்ன்னு ஒரு கணக்கு வச்சு பேரை வச்சுக்கிட்டு அப்புறம் அதை கண்டுபிடிப்போம். அந்த மாதிரி எக்ஸ்ன்னு முதல்ல பேர் வைக்கிறார். கடைசி வரைக்கும் அதுவே அந்த பெயராக, அந்த கதிருக்கு அந்த பெயராக நிலைத்து விட்டது. இன்னைக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி ஸ்கேன், எவ்வளோ ஸ்கேன் வந்த போதும் அந்த எக்ஸ்ரே இன்னமும் மதிப்போட உதவி வருது மருத்துவ உலகுக்கு. அதுக்கடுத்து 1923 அடால்ஃப் ஹிட்லர், ஒரே ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர், ஒரு 4-5 ஆளுங்க, ஒரு 10-15-100 பேரை மட்டும் கையில வச்சுக்கிட்டு ஜெர்மன் தலைமையிடத்தை போய் கேப்சர் பண்ணி அங்க இருக்கிறவங்களை சரண்டர் சொல்ல பிரசிடென்ட்டையும் சான்சலரையும் அவங்க உண்மையான மிலிட்ரியை கூப்பிட்டு இவர் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்ட தினம் இன்றைக்கு. அதுக்கடுத்தது 1989 அந்த வாக்கில் பெர்லின் வால் இடிக்கப்படுகிறது. 2ஆம் உலக போகும்போது அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் இவங்கெல்லாம் வெஸ்ட் ஜெர்மனியை கைப்பற்றி இவங்க கண்ட்ரோல்ல போகுது. ஈஸ்ட் ஜெர்மன் ரஷ்யா கண்ட்ரோல்ல போகுது. பெர்லின் நகர் நடுவில் வால் எழுப்பி 2ஆக பிரிக்கப்படுகிறது. அது இடிக்கப்பட்டு ஜெர்மன் யூனிஃபிகேஷனுக்கு வழிவகுத்த தினம் இன்றைக்கு என்று சொல்லலாம். 1989. அதுவும் 2008 நம்மளுடைய இஸ்ரோவோட ஃபர்ஸ்ட் சந்திராயன் 1 மூனோட ஆர்பிட்ல நிலைநிறுத்தப்பட்டது. சவுத் போல்ல இறங்கிய 5வது கண்ட்ரி என்ற பெயர். அங்க இருக்கிற வாட்டர் மாலிகூல்ஸ் அங்க கண்டுபிடிச்சு உலக அளவில் பெயர் பெற்ற நம்மளுடைய இஸ்ரோ. இந்த